consider the destructive testing. For example, destructive, what is the destructive testing? What is the destructive testing? Do you hear the word destructive testing? Yes sir. அந்த நம்ம எந்த மெட்டீரியல்ஸ் சாம்பிள் பண்றோமோ அத எப்படி சொல்றது, சில இதெல்லாம் இந்த ஃபிராக்ஷன் பண்ணி அதுல ஃபிராக்ஷன் டெஸ்ட் அந்த மாதிரி எடுப்பாங்களா சார்? அதான அந்த மாதிரி தான சார் சாரி டிஸ்ட்ரக்ஷன் டெஸ்ட்னா? Yes, destructive testing means, for example, if you are manufacturing mobile phone, okay, நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 8 மீட்டர்ல இருந்து போட்டு கீழே போட்டா உடையாது, 10 மீட்டர்ல இருந்து கீழே போட்டா உடையாது. எக்ஸாம்பிள் மொபைல் போன், இதே மாதிரி எல்லா மெட்டீரியல் அதோட ஸ்ட்ரென்த், அதோட ஹார்ட்னஸ் இந்த மாதிரி சொல்றப்ப வந்து once the product is manufactured, we need to evaluate them whether it can withstand particular amount of load. For example, 1 kilonewton load கொடுத்தா இந்த மெட்டீரியல் தாங்குமா, இல்ல 10 kilonewton load கொடுத்தா இந்த மெட்டீரியல் தாங்குமா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து அது அப்படி பண்றப்ப என்ன ஆகும்னா, அந்த மெட்டீரியல்ல we are going to apply some load. இந்த மாதிரி லோட் அப்ளை பண்றப்ப it may break down. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட சேச்சுரேஷன் லிமிட்டை தாண்டி போறப்ப லோட் அப்ளை ஆகிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 கிலோ நியூட்டன் சேச்சுரேஷன் சொல்லி வைக்கிறேன்னா, ஐ நீட் டு டெஸ்ட் வித் 11 கிலோ நியூட்டன் ஆல்சோ. அந்த மெட்டீரியல் வந்து 11 கிலோ நியூட்டன் லோடு கொடுத்தா என்ன ஆகும் சொல்லி டெஸ்ட் பண்றப்ப, அந்த 11 கிலோ நியூட்டன் லோடு நான் கொடுக்குறப்ப இட் மே பிரேக் டவுன் அந்த மெட்டீரியல். ஸோ அப்பனா இந்த மாதிரி இடத்துல வந்து ஐ கேனாட் டெஸ்ட் ஆல் த மெட்டீரியல்ஸ் ஐ ஹவ் மேனுஃபேக்சர்ட். இந்த மேனுஃபேக்சர் பண்ண எல்லா மெட்டீரியலும் என்ன பண்ண முடியாது, ஐ மே நாட் பி டெஸ்டட். So for that purpose, I am going to test with random samples. Okay, not random samples. I need to test with the samples. So now, for example, if I am manufacturing 100 products, then the particular shift means I need to test around two products or 3 products, depending upon the policy of the manufacturer. I need to test 2 to 3 products. So the process of identifying this 2 to 3 products is a sampling. Okay, so destructive testing means the particular product, while testing, the particular product may fail or the particular product may break down. This type of tests are destructive testing. For example, visual inspection. For example, அதோட diameter measure பண்றது, அதோட length measure பண்றது, இல்ல அதோட கலரை நான் பாக்குறது, விஷுவலா பாக்குறது, இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்றப்ப என்ன ஆகாது, அது பிரேக் டவுன் ஆகாது. இந்த மாதிரி இருக்கிறது என்ன பண்ணலாம், எத்தனை ப்ராடக்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அத்தனை ப்ராடக்ட் நான் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. டைம் மே பி கன்சியூமிங், பட் கன்சிடர் இஃப் ஐ எம் கிவிங் சம் லோட் டு த ப்ராடக்ட், இட் மே பிரேக் டவுன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஐ கேனாட் இன்ஸ்பெக்ட் ஆல் த ப்ராடக்ட்ஸ். இன் திஸ் கேஸ் வி ஆர் கோயிங் ஃபார் சாம்பிளிங் ப்ராசஸ். ஓகே, சாம்பிளிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் சாம்பிள்ஸ் ஃப்ரம் த லாட். இதுல முக்கியமா இருந்து என்னென்ன கீவேர்ட்ஸ், அதான் லாட்னா என்ன, சாம்பிள்னா என்ன, லாட் சைஸ்னா என்ன, சாம்பிள் சைஸ்னா என்ன, இது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். சரியா? அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியானா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுவோம். ஓகே, so this unit mainly focusing on sampling. ஓகே, சாம்பிளிங் நார்மலா ரெண்டா பண்ணுவோம் நம்ம, அதாவது இன்ஸ்பெக்ஷன் நார்மலா ரெண்டா பண்ணுவோம் நம்ம, 100% இன்ஸ்பெக்ஷன், சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன். ஓகே, this is the important thing. We will classify the inspection, we will classify the testing into 2 types, that is a 100% testing or sampling testing, or 100% inspection or sampling inspection. Okay, 100% inspection means we are going to inspect all the products. Sampling inspection means we are going to inspect portion of products. Okay, portion of the products, that particular portion is known as a sample. And the process of identifying those portions, the process of identifying those samples is known as a sampling. And this will have different varieties, that is a depending upon the variable, depending upon the attribute, we will classify, and we will see this in the successive classes. Okay, this is the introduction about the 3rd unit. Acceptance sampling is defined as sampling inspection in which decisions are made to accept or reject products or services. Okay, note down, this is a definition of the acceptance sampling. Acceptance sampling is defined as a sampling inspection in which decisions are made to accept or reject the products or services. Okay, அப்பனா இந்த நான் எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான்
100 ப்ராடக்டோட அக்செப்டன்ஸ் இருக்க போகுது. ஓகே, if I am picking 2 products out of 100 products means I am inspecting only those 2 products. Depending upon the outcome of those 2 products inspection, only I am going to accept or reject the whole 100 products. இதான் நம்ம சொல்றோம் acceptance sampling. It is a decision making tool by which a conclusion is reached regarding the acceptability of lot. Okay, note down the definition. Whether I am audible? Yes, sir. Okay. Copy down the definition of acceptance sampling. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்க உங்க டே டு டே லைஃப்ல எங்க போனாலும் இந்த டாபிக், இந்த ஒரு பர்டிகுலர் கிரைட்டீரியாஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ சாம்பிள் நம்ம டே டு லைஃப்ல எங்க யூஸ் பண்றோம்? நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டு போறீங்க, ஓகே, ஏதோ ஒரு பொருள் வாங்க போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கணும்னு என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து 6 ஆப்பிள் 7 ஆப்பிள் இருக்குன்னா அந்த 7 நீங்க என்ன பண்ணலாம், பார்த்து எடுக்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஒரு 10 கிலோ ஆப்பிள் வாங்க போறீங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? அந்த 10 கிலோ ஆப்பிள் நீங்க ஒவ்வொரு ஆப்பிளா பார்த்து வாங்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவீங்க? யூ வில் செலக்ட் எனி ஆஃப் த 2 or 3 apples and check that whether it is okay or not. If it is okay, you are going to buy total amount of the product. If it is not satisfied means you'll go to the next lot or next shop to buy the products. This process is known as a acceptance sampling. Okay, what are the advantages of acceptance sampling? Okay, first one is the acceptance sampling eliminates or rectifies poor lots and improve overall quality of the product. Okay, simple example, last problem நம்ம சால்வ் பண்றப்பல என்ன பண்ணோம்? ஒரு P chart NP chart C chart எல்லாம் பண்றப்ப sir voice break ஆகுதா? Is it okay now? For example, you have constructed the variable. For example, you have constructed the variable chart. In that, you have constructed X bar. Similarly, attribute chart, you have constructed N chart, P chart, NP chart, U chart. If any of the samples, any of the groups falls above to the UCL or LCL, you have just eliminated that particular group and you have reconstructed the control limits. Is it right? The same to be done in the acceptance sampling. This acceptance sampling eliminates or rectifies poor lots and improve overall quality of the product. And second one, reduces inspection cost and risk. Already I have said that you are going to inspect portion of the products in the lot. You are not going to inspect all the products. You are going to inspect portion of the products. So the cost of the inspection may be reduced and the inspection risks. Already I have discussed the things. This kind of things, the risk of the product to the risk of the product to be damaged or risk of the product to be failure is very high. In this type of sampling, it may get reduced. Okay, and the third one is in inspection of sample, greater care will be taken so that results may be more accurate. Okay, consider that you are testing 100 products, you will have less amount of concentration. If you are inspecting 2 products only means you will give more important to that particular inspection. So the results may get accurate compared to 100% inspection in some cases. Similarly, a rejected lot is frequently a signal to manufacturer that the process should be improved, and it provides a number of alternative plans. Okay, alternative plans means, for example, here in the sampling plans may be get varied. For example, we are going with single sampling plan. We will go with a double sampling plan. We will go with a sequential sampling plan.
The sampling plans may be varied depending upon the accuracy that the manufacturer needs. Some manufacturer, already I have discussed that quality and cost is mutually dependent. If the quality of the product should be improved, means the total cost of the product to be increased. Similarly, in that case, high quality, the service cost and the repair cost may be reduced. Okay. Okay, I will explain it. Screen தெரியுதா? தெரியுது சார். Okay, I am going to draw the graph. Okay, first I am going to draw the graph between cost versus quality. Cost versus quality. Here I am going to consider two costs only. Okay, that is a manufacturing, that is a total cost of manufacturing, and the second is a failure cost. What is a failure cost? Failure cost என்னப்பா? Am I audible? Yes sir. Okay, what is the failure cost? I am going to consider two costs only. Total cost means the cost of manufacturing. Design stage ஆரம்பிச்சு என்னது டிசைன் முடிச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணி டெஸ்டிங் முடிச்சு எல்லாமே சேர்த்து இருக்கக்கூடிய டோட்டல் காஸ்ட் என்ன சொல்ல போறேன்? டோட்டல் காஸ்ட் எடுத்துக்கிறேன். வாட் இஸ் தி ஃபெயிலியர் காஸ்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 2 years கேரண்டி 3 years கேரண்டின்னு கொடுப்பாங்களா? கேக்குதா? Yes sir. ஓகே, சோ அந்த மாதிரி கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு டிவி வாங்குறேன் அப்படின்னா, அந்த டிவி வந்து ஒரு 1 year 2 years நான் என்ன பண்றேன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னா, 1 yearsல ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணணும்? சரி பண்ணி கொடுக்கணும். அப்பனா அந்த சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஐ நீட் டு ஸ்பெண்ட் சம் அமௌண்ட், அப்படிதானே? ஃபெயிலியர். ஓகே, சோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஆஃப்டர் டெலிவர் டு த கஸ்டமர், ஆஃப்டர் டெலிவர் டு த கஸ்டமர், the amount spent by the manufacturer for rectifying the defects, it may be replacement or it may be a repair. அந்த காஸ்ட்ல இருந்து என்ன சொல்ல போறேன்னா ஃபெயிலியர் காஸ்ட். புரியுதா? the amount that the manufacturer spends after the delivering of the product, after the delivering of the product to the customer. Okay, either it may be a repair or either it may be a replacement cost, repair cost or replacement cost. I am combining both these two and I am going to consider as a failure cost. Okay, in the x-axis I am going to consider the cost of the product. Sorry, x-axis I am going to take the quality of the product. Y-axis I am going to take the cost. For example, my quality is be increased while the total cost of the product is high. கரெக்ட்டா? என்னோட குவாலிட்டி வந்து அதிகமா இருக்கும். எப்ப என்னோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகுறப்ப. கரெக்டாப்பா? கிராஃப் புரியுதா? நான் அதிகமான காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ண if I am spending more amount, my quality of the product is to be high. கரெக்ட்டா? கரெக்டாப்பா? இப்ப எனக்கு ஃபெயிலியர் எப்ப வரும்? என்னோட குவாலிட்டி கம்மியா இருக்கப்ப. அப்ப நான் என்னோட ஃபெயிலியர் காஸ்ட் என்னவா இருக்கும்னா, it is going to be in the inversely exponential. My total cost is linearly exponential, my failure cost is inversely. அப்பனா என்னோட குவாலிட்டி அதிகமா இருக்கு, அப்படின்னா என்னோட ஃபெயிலியர் காஸ்ட் என்னவா இருக்கும்? லோவா இருக்கும்.
என்னோட குவாலிட்டி லோவா இருக்கு அப்படின்னா ஃபெயிலியர் காஸ்ட் எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். The manufacturer always they have the critical of they may not go with the higher total cost or they may not go with the failure cost. நான் எனக்கு பரவாயில்ல குவாலிட்டி கம்மியா இருந்தா பரவாயில்ல கம்மியான காஸ்ட்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆஃப்டர் த மேனுஃபேக்சர் ஆஃப்டர் த sales they need to spend more amount for the failures. They need to spend more amount for the failures. In case they will go for the higher quality means initial payment of the purchase of the product is very very high. Some people may hesitate to purchase the product, so they will optimize it and they will get the balance. This is the thing. In the point da unga solluvaanga optimized total cost nu solluvaanga. This is optimized total cost appdi solli solluvaanga. So in the balance என்னோட குவாலிட்டிக்கும் என்னோட டோட்டல் காஸ்ட்டுக்கும் என்னோட ஃபெயிலியர் காஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங் இன் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஓகே, ஜஸ்ட் ட்ரா இந்த டோட்டல் காஸ்ட்ல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஸ்டார்ட் வித் மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், எக்ஸ்பென்சஸ், அந்த மேனுஃபேக்சரிங் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ், டிசைன் காஸ்ட், டிராஃப்டிங் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் டோட்டல் காஸ்ட்னு சொல்ல போறோம். ஃபெயிலியர் காஸ்ட்ன்றப்ப ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், ரிப்பேர் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். வரைஞ்சாச்சா? வரைஞ்சாச்சாப்பா? Yes, sir. Okay, this is the advantage of acceptance sampling. Okay, sampling plans again classified into two types: attribute sampling and variable sampling. We will look at the attribute sampling only. There is a single sampling plan, double sampling plan, multiple sampling plan, and sequential sampling. Sequential sampling. These are the four sampling plans we will discuss in the. இதுல வந்து மல்டிபிள் சாம்பிளிங்கும் சீக்வென்ஸ் சாம்பிளிங் நம்ம ஒண்ணா தான் எடுப்போம். மல்டிபிள் ஆர் சீக்வென்ஷியல் சாம்பிளிங் பிளான் யூ மே கன்சிடர் திஸ் as மல்டிபிள் ஆர் சீக்வென்ஷியல் சாம்பிளிங் பிளான். This is a types of sampling plan that we are going to discuss in the third unit. Okay. Okay, single sampling plan. Heading போடுங்க, single sampling plan. Okay, first I will explain what is a single sampling plan. அதுக்கப்புறம் எழுதிக்கோங்க. Okay, consider the particular manufacturer producing 1000 products. Okay, in the 1000 products you need to
accept those 1,000 or reject the 1,000, okay, by the customer. Then the customer needs to accept the 1,000 products or reject the 1,000 products, but the customer may not be able to inspect all the 1,000 products because the strength of the material is need to be measured. Strength of the material needs to be measured, so it may be the destructive testing. So the customer wants the acceptance sampling. Okay, consider 1,000 products. In that 1,000 products, the customer may take either 5 products or 10 products, and the 10 products may be inspected by the customer and check that whether all the 10 products are good or not. If the 10 products are good, means he will accept all the 1,000 products. But if any of the one product or two product fails, what may happen? அப்படிதானே, நார்மலா ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்கு, ஒரு 10 ப்ராடக்ட் நான் எடுத்து செக் பண்ண போறேன், 10மே நல்லா இருந்தா ஓகே 1000 வாங்கிக்கிறோம் அவரு. இப்ப அந்த 10ல ஏதாவது ஒன்னோ ரெண்டோ ஃபெயில் ஆயிருச்சுன்னு வெச்சுக்கோங்க. So before starting this inspection, we will set 3 criteria. We will set 3 constants. Okay, note down. First one is a capital N. Capital N அப்படினா lot size. Note down. Capital N na lot size. Capital N means lot size. Next one, small n. Small n means sample size. Small n means sample size. And third one is a C. புதுசா ஒரு வேர்ட் நம்ம இங்க பார்க்கிறோம். C அப்படின்றது acceptance criteria. Acceptance criteria. இந்த acceptance criteria அப்படின்னா என்ன? Acceptance criteria அப்படின்னா maximum allowable defects. Maximum allowable defects. புரியுதா? ஓகே, இப்ப அந்த 3 சாம்பிளிங் பிளானுக்கு 3 நம்ம என்ன பண்ண போறோம், ஃப்ளோ டயக்ராம் வரைய போறோம். நீட்டா வரைஞ்சுக்கோங்க, இது எந்த புக்லயும் இருக்காது. ரொம்ப இந்த ஃப்ளோ டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா இருக்கும். கிளாஸ்ல இருக்கேன் கூப்பிடுறேன். ஓகே, so sampling plansல first we are going to look at single sampling plan. Okay, single sampling plan. Already we தம்பி கேக்குதா? Am I audible? Sir. Okay, so already we have discussed the 3 important constants, capital N, small n, C. Capital N na சொன்னோம் lot size, small n na sample size, C ன்றது acceptance criteria. Okay, so அப்புறம் முதல்ல என்ன பண்ண போறேன்னா first stage step 1 என்ன பண்ண போறேன்னா n number of n products in the lot are produced for inspection. N lots are produced for inspection. Out of those n lots, we are going to pick small n samples for inspections. புரியுதா? இந்த எப்படி இது n samples எடுக்கிறது அப்படினா அடுத்து நம்ம படிப்போம். Sampling methods அப்படினு அடுத்து நம்ம படிப்போம். Out of those n products, I am going to pick small n samples. அடுத்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். No need to worry. Okay. Now I am going to test these n samples. Okay, first step 1 என்னது n lots. N number of products in the lot are subjected into the inspection. Sir, out of தெரியலையா? வித்யாசாகர், நீங்க பிரசன்டிங் கொடுத்திருக்கீங்க, உள்ள வரும்போது பாருங்கப்பா. வித்யாசாகர் பிரசன்டிங் எடுத்துடுங்க, ஜாயின் மட்டும் கொடுங்க. சிவில் வித்யாசாகர்
தம்பி சிவில் வேற யாரும் இருந்தா சொல்லுங்கப்பா அவர்கிட்ட. அவர் பிரசன்டிங் கொடுத்துட்டு இருக்காரு, அதான் மத்தவங்களுக்கு தெரியல. இப்ப தெரியுதாப்பா? எஸ் சார். சிவில் வித்யாசாகர் கிளாஸுக்கு வர்றதுல சும்மா ஆன் வச்சுட்டு அப்படியே போயிருவாங்க உங்களுக்கு. அவங்க சிவில் இப்ப தெரியுதாப்பா? எஸ் சார். எல்லாத்துக்கும் தெரியுதா? தெரியுது சார். எஸ் சார். எஸ் சார். Okay, I am going to first the capital N number of products are subjected into the capital N number of products are subjected into the inspection. That is, ஒரு 1000 ப்ராடக்ட் நான் வாங்க போறேன், இல்லைன்னா ஒரு 1000 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் we are going to inspect those 1000 products. That is a 1000 products. That is a capital N number of products in the lot are subjected for inspection. Out of those capital N products, I am going to take N samples, small n number of samples. For example, 1000 products, I am going to pick 10 products or 5 products, and the acceptance criteria is to be set. Okay, அது என்னன்னு சொல்லி அடுத்து நான் பார்க்கிறேன். Okay, what is the acceptance criteria? Means maximum allowable defects. Already we have discussed that C is the maximum allowable defects. Okay, so I am going to take one example. First, capital N number of products. I am going to have 1000 products. Out of 1000 products, 10 products alone to be taken for inspection, and I am going to set the acceptance criteria is equal to 2. Acceptance criteria is equal to 2. That means that in those 10 products, 2 products may have defects. Okay, more than 2 products are defected, or more than 2 products have defects, means we can reject those whole 1000 products. If it has less than 2 defects, we can accept those 1000 products. This is a simple plan. So I am going to take acceptance criteria C, and I am going to do the inspection here. N samples எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன், அதை இன்ஸ்பெக்ட் பண்ண போறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் நான் D ன்னு எடுத்துக்கிறேன். இன்ஸ்பெக்ட் பண்ண அப்புறம் கிடைக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் I am going to take as a D. If C is greater than or equal to D, or C is less than D. அப்ப less than D என்னது? Number of defects is higher than criteria. இங்க number of defects is equal or lesser than criteria. If number of defects is lesser, means I am going to accept the whole lot. If it is greater, means I am going to reject it. Okay, any doubts? நோ சார். திரும்ப சொல்லணுமா? ஓகேவா? Yes sir. One more time sir. கேக்கலப்பா. Sir one more time சொல்லுங்க sir. திரும்ப சொல்லணுமா? Yes sir.
ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். ஓகே, note it as a single sampling plan. ஃபுல்லா எழுதிக்கோங்க. சிங்கிள் சாம்பிளிங் பிளான் ஃபுல்லா எழுதிக்கோங்க. Okay, in the single sampling plan we are going to have three important constants: capital N, small n and C. Capital N is a lot size, small n is a sample size, and C is a acceptance criteria. C is a acceptance criteria. So I am going to take the example of n is equal to 1000, small n is equal to 10, C is equal to 2. First is the manufactured 1000 products are subjected to the inspection. Out of those 1000 products, 10 products are taken for inspection. Okay, in those 10 products are inspected by some process, and in those inspections, if the number of defects in the products are என்ன இருக்கலாம், 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2. if the இங்க criteria வந்து 2 இருக்கனால if the number of defects is 0, 1 or 2, then I am going to accept the lot. If the number of defects in the 10 products are greater than 2, I am going to reject the whole lot. அப்ப நான் இந்த 1000 ப்ராடக்ட் எதை பொறுத்திருக்க போகுது, நான் செலக்ட் பண்ணக்கூடிய 10 ப்ராடக்ட் பொறுத்திருக்க போகுது. இந்த 1000 ப்ராடக்ட் எதை பொறுத்திருக்க போகுது, நான் செலக்ட் பண்ணக்கூடிய 10 ப்ராடக்ட் பொறுத்திருக்க போகுது. அதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கிரைட்டீரியா, இந்த கிரைட்டீரியாவை பொறுத்தும் இருக்க போகுது. ஓகே, ஜஸ்ட் காப்பி டவுன் திஸ். Sir, அது C greater than or equal to D ஆ? C greater than or equal to D ஆமா. Yes sir. C greater than or equal to D ன்னு அர்த்தம் number of defectives lesser than or equal to criteria. D வந்து லெஸ்ஸரா இருக்கு, கம்மியா இருக்கு, இல்ல கிரைட்டீரியா வேல்யூ வந்து higher than or equal to defectives. If the number of defectives is greater than criteria, then reject the lot. Single sampling plan la we are fixing only one criteria, acceptance criteria. இதே டபுள் சாம்பிளிங் பிளான் போறப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ண போறோம், C1 C2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது என்னன்னு அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நீங்க சிங்கிள் சாம்பிளிங் பிளான் வரைக்கும் நீக்குள்ளத நோட்ஸ் காப்பி பண்ணுங்க. Sir, single sampling definition coming sir. Yes sir. இந்த மூணு சாம்பிளிங் பிளான்ஸ்லயும் ப்ராப்ளம் பார்க்க போறோம். சிங்கிள் சாம்பிளிங் பிளான், டபுள் சாம்பிளிங் பிளான், அடுத்து சீக்வென்ஷியல் ஆர் மல்டிபிள் சாம்பிளிங் பிளான். இந்த மூணுலயும் ப்ராப்ளம் வரும். இது போக இன்னும் சாம்பிளிங் மெத்தட்ஸ் ஒரு 5 மெத்தட் இருக்கு, சின்னதுதான். அந்த 5 மெத்தட் சேர்த்து ஒரு 16 மார்க்ல வரும், அவ்வளவுதான். இந்த 4th into 3rd into பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் ரொம்ப கம்மி தான். இந்த 4 கொஸ்டின் ஆச்சு. இது போக ஓஸ்டீட் கர்வ்னு ஒன்று இருக்கு, ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக் கர்வ். அதுல 2 ப்ராப்ளம் இருக்கு.
2 ப்ராப்ளம் மீன்ஸ் 2 மெத்தட்ல இருக்கு. அதை பார்த்துட்டோம்னா தேர்ட் யூனிட் ரொம்ப முடிஞ்சிடும். ஸோ தேர்ட் யூனிட் இது வரைக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல். அடுத்து ஃபோர்த் யூனிட் வந்து ரிலையபிலிட்டியில் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? எழுதிச்சா? Yes, sir. ஓகே, இதுல நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் பாக்குறப்ப வந்து we'll discuss about the hypergeometric probability distribution, Poisson probability. படிச்சிருக்கீங்களா அதெல்லாம்? ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் பார்க்க போறது. ஹைப்பர்ஜியோமெட்ரிக் ப்ராபபிலிட்டி, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? Yes, sir. எஸ், ஓகே. அது ரிலேட்டடான ப்ராப்ளம். அதாவது இந்த கான்செப்ட் தான், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃப்ளோ சார்ட் போட்ட ஸ்டெப் தான். பட் இதை சால்வ் பண்றதுக்கு we need to use some probability techniques to solve this problem. அதுக்கு என்ன பண்ணணும்னா 2 விதமான ப்ராபபிலிட்டிஸ் யூஸ் பண்ண போறோம், ஹைப்பர்ஜியோமெட்ரிக் அண்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். முதல் 3 சாம்பிளிங் பிளான்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் மொத்தமா நம்ம கடைசியா பார்ப்போம். சரிங்களா? Yes, sir. ஓகே. டபுள் சாம்பிளிங் ஆரம்பிச்சா முடிக்க முடியாது, அது பெரியது. அடுத்த கிளாஸ் இருக்கா இல்ல கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம்னா எப்படி கண்டினியூ பண்றேன் நானு. மெரைன் கிளாஸ் இருக்கு அடுத்து. Marine class இருக்கு sir. மெரைன் கிளாஸ் இருக்கு. மெக்கனாட்டா அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. கிளாஸ் இருக்கா உங்களுக்கு மெரைன்? ஆமா சார். ஓகே, சரி, ஓகே. இப்போ இன்னைக்குள்ளதை ஃபுல்லா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. Yes, sir.